இயேசுவே. அப்பா, அந்த கற்சாடிகளை நீர் நிரப்ப சொன்னீரே ஆண்டவரே, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் என்று எங்கள் தாயினால் கட்டளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கற்சாடிகளை நாங்கள் விளிம்பு வரை நிரப்ப வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உடைய வேத வசனங்களால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, உடைய மகா பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா ஆண்டவரே. நீரே இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். அது கிருபையின்படி எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே. உடைய அளவற்ற இரக்கத்தின் மீது படி ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் எங்களை நீர் தூய்மையாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவர். அதிகாலை வழிகளை, எங்களுடைய ஆண்டவரை இச்சைகளை, எங்களுடைய கோபங்களை, எங்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரை. உடைய பரிசுத்த திருரத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. உடைய பரிசுத்த திருரத்தினால் எங்களை நீர் கழுவும் ஆண்டவர். எங்கள் உதடுகளை நீர் திறந்து விடும் ஆண்டவரே. எங்களுடைய வாய் மது புகழை அறிவிக்கட்டும் தகப்பனே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஆண்டவரே, நமக்கு விரும்பியது ஆண்டவரே நொறுங்குண்டு ஆவிதான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், அதை பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை வேளையில உடைய பரிசுத்த ரத்தினால் எங்களை கழுவும் திருப்பாடுகளை நாங்கள் உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பாடுகளிலிருந்து வழிந்தோடைய ரத்தம் நீரும் எங்களை தூய்மையாக்கட்டும் அது அதிகாலை வேளையிலே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிங்க அப்படியே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். உடைய சமூகம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆல்பா குராபாசைக்கே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எருசலேமின் மதில்களை கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சீயோனுக்கு பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து மானிட மகனும் கேட்டின் மகனும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சன் ஆஃப் மேன் அண்ட் சன் ஆஃப் பெர்டிஷன். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம வந்து சன் ஆஃப் மேன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சில வசனங்கள் அதை குறித்து பார்ப்போம். அப்புறமா இந்த சன் ஆஃப் பெர்டிஷன்னா என்ன, அதன் பிறகு சன் ஆஃப் மேன் எதை குறிக்கிறது, கடவுள் எப்படி சன் ஆஃப் மேனா வந்தாரு, அவர் எப்படி நம்மளை அந்த பொல்லாங்கன்ட்டு நம்மளை மீட்கிறார், இன்னைக்கும் அவர் நம்ம எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் என்னன்னா, எபிரேயர் 2வது அதிகாரம் 6-9 வசனங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 6 மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலவும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் அப்படின்னு பவுல் எழுதுறாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தொடர்ந்து வாசிங்கன்னா, ஏனெனில் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. நன்றி ஆண்டவரே. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுபவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரணிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். 15ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல குறிப்பா அந்த 9வது வசனம்,
நீங்க வாசிங்க அப்படின்னா அதுல ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னன்னா மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதே வசனத்தினுடைய குறிப்பு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருப்பாடல் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். இதே குறிப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? மனிதன் யார்? அவனை நினைவுகூர மனுமகன் யார்? ஒரு சில இடங்கள்ல மனுமகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பைபிள்ல மானிட மகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லா இடங்களையும் அப்படி கொடுக்கப்படல. பட் இருந்தாலும் மானிட மகன், மனுஷகுமாரன், மானிட மகன், மனுமகன் எல்லாமே ஒண்ணுதான். இந்த டேர்ம் வந்து பைபிள்ல பல இடங்கள்ல வருகிறது. மானிட மகன் அப்படிங்கிறது ஜென்ரலா எதை குறிக்கிறதுனா மனிதர்களை குறிக்கிறது. குறிப்பா வந்து ஆதாம்ல இருந்து தொடங்கி, ஆதாம் வந்து ஒரு மானிட மகன் தான். ஆதாம் ஒரு மானிட மகன், அவர் ஒரு மனுஷகுமாரன். அப்படிதான் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டிக்கிறார். அப்ப ஆதாமின் வழி வந்தவங்க எல்லாமே மனுஷகுமாரர்கள் தான். மனுஷகுமாரர்கள் அப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனால் இங்கே ஒரு மனுஷகுமாரன் வர்றார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷகுமாரன் வர்றார். மனுஷகுமாரன், மானிட மகன் அப்படிங்கிறது வந்து நம்மளையும் குறிக்கக்கூடியது. கடவுள் மனிதனாய் வந்ததால, கடவுள் இந்த பூமிக்கு மனிதனை வந்ததுனால அவரையும் குறிக்கக்கூடியது, இயேசுவை குறிக்கக்கூடியது மானிட மகன். புதிய ஏற்பாட்டுல மானிட மகன் வர இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அங்க கையாளப்படுகிறது புதிய ஏற்பாட்டுல. அப்ப அந்த மனுமகன் அப்படின்றத குறித்து முதல்ல பார்க்க போறோம். சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சன் ஆஃப் காட் அப்படிங்கிறது தேவகுமாரன். தேவகுமாரன் புதிய ஏற்பாட்டுல மனித குமாரனாக, மனுஷகுமாரனாக, மானிட மகனாக அவதாரம் எடுத்து வருகிறார். எதுக்காக வருகிறாரு? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனிதனை விடுவிக்கும்படியாக அப்படி வருகிறார். இதுதான் தேவபக்தியின் ரகசியம் அப்படின்னு தீமோத்தேயுல சொல்லப்படுது. 1 தீமோத்தேயு 3:16 எடுத்து வாசிச்சு பாருங்க. யாராவது 1 தீமோத்தேயு 3:16 எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதை அப்படியே தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த வசனம் மார்க்கு 2ஆவது அதிகாரம் 10-11 வசனங்கள். மார்க்கு 2:10-11 வசனங்கள். இதே வசனத்தை நம்ம மத்தேயு 9:6 வாசிக்கலாம், லூக்கா 5:24 வாசிக்கலாம். யாராவது மார்க் 2:10-11 வாசிங்க. நான் லூக்கா 5 திமிர்வாதக்காரனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பிரைஸ் லார்ட். இதே வார்த்தைய லூக்கா நற்செய்தி சிறியோராக்கியுள்ளீர். அப்ப மனிதகுமாரன் அப்படிங்கிறவங்க வந்து வானதூதரோட சிறியவங்க மனிதகுமாரன் அப்படிங்கிறது. நீங்க திருப்பாடல்லாம் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே வசனத்தினுடைய அடிக்குறிப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீது அப்படித்தான் சொல்றாரு அந்த இடத்துல. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் வாசிச்சு காமிக்கிறவங்களுக்கு. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். ஆமென். பகைஞனும் பழிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். இந்த இடத்துல அந்த டேர்ம் பயன்படுத்தப்படுது. மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது நம்மளை குறிக்கக்கூடியது. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். அப்ப மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன் அப்படிங்கிறவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, வானதூதரை விட ஒரு படி கீழே இருக்கிறாங்க. ஆனாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் அப்படின்னு எழுதப்படுகிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கையும் அவனுக்கு இல்ல அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இது எதை குறிக்கிறதுனா, மனிதனுடைய அந்த படைப்பு, மானிட மகனாக, மனுஷகுமாரனாக இல்ல மனிதனாக ஆதாமை படைக்கும் பொழுது சகல அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்படுது. தேவதூதரிலும் சற்று சிறியவனா இருந்தாலும் அவனுக்கு என்ன அதிகாரம்லாம் கொடுக்கப்படுது பாருங்க. பூமியின் மேல் எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமேன். எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துறார். ஆதாமுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துறார். அப்ப உலகத்தை பண்படுத்த, உலகத்தை யார் கண்ட்ரோல்ல கொடுக்குறாருன்னா இந்த மானிட மகனுடைய கண்ட்ரோல்ல தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது தேவனுடைய சித்தமா இருந்தது. ஆனால்
இப்போ அப்படி இல்லை. என்ன காரணம்? ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறமா, ஆதாம் பாவம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மானிட மகனுக்கு இருந்த அந்த உரிமையை யார் எடுத்துக்கிட்டான்னா சாத்தான் எடுத்துக்கிட்டான். அதனாலதான் புதிய ஏற்பாடுல பைபிள்ல சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தின் அதிபதி. முன்னாடி உலகத்தின் அதிபதியா இருந்தது மானிட மகன் தான். சன் ஆஃப் மேனுக்கு தான் எல்லா கண்ட்ரோலையும் கொடுத்தார். நீ சகலத்தையும் ஆண்டுகொள், இந்த உலகத்தை ஆண்டுகொள்னு கொடுத்தார். ஆனா ஆதாம் பாவம் செய்து அதை யாருக்கு வித்து விட்டார் என்றால் சாத்தானுக்கு கொடுத்துட்டான். அப்ப இந்த உலகம் மானிட மகளுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அப்படிதான் படைக்கப்பட்டது, அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தாரு. பாவம் செய்ததால இப்ப இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இருக்கிறான். சரிங்களா? இப்ப இதுதான் இங்க கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனாலும் இந்த சாத்தான் இருந்து திருப்பி இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தேவகுமாரன், த சன் ஆஃப் காட் என்னவா வர்றாருன்னா இந்த பூமிக்கு சன் ஆஃப் மேனா வர்றாரு. இதுதான் தேவ பக்தியின் ரகசியம் என்று பைபிள் நமக்கு குறிப்பிடுகிறது. 1 வாசிங்க யாராவது. 1 மெய்யாகவே நமது விசுவாசத்தின் மறைபொருள் பெரியது, ஆமென். ஐயமே இல்லை. Praise the Lord. உருவிலே அவர் தோன்றினார். ஆமென். தேவ ஆவியின் செயலாலே அவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் என விளங்கினார். ஆமென். வானதூதருக்கு தம்மை காண்பித்தார், உறவினத்தாருக்கு அறிவிக்க பெற்றார், விசுவாசத்தோடு உலகில் ஏற்க பெற்றார், மாட்சிமையிலே அவர் விண்ணேற்பு அடைந்தார். Praise the Lord. மரியே வாழ்க. அப்ப 1 எப்படிப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னா, நீங்க நல்லா ஞாபகிக்கக்கூடிய வசனம். காலைல கூட ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்படி? யோவான் 3:16 தேவன் தன் ஒரே பேரான மகனை கொடுத்து உலகின் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த யோவான் 3:16 அதிகமா நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க. அந்த வசனம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த 1 தீமோத்தி 3:16 ரொம்ப முக்கியம். 3:16 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யோவான் 3:16, 1 தீமோத்தி 3:16. நம்ம அந்த கேஜேவில இருந்து வாசிக்கிறேன். அன்றியும் தேவபக்தி தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்றும் விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவபக்தியின் ரகசியம், இல்லைன்னா மறைபொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மறைபொருளை தான் நம்முடைய விசுவாச பிரமாணத்துல அறிக்கை எடுக்கிறோம். சரிங்களா? அப்ப தேவபக்திக்குரிய ரகசியம் 1 தீமோத்தி 3:16 அது மகா மேன்மை உள்ளது அப்படின்னு எழுதுறாரு. ஏனால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதான் என்ன சொல்லப்படுகிறதுனா, சன் ஆஃப் காட் என்னவா மாறிட்டாரு? சன் ஆஃப் மேனா மாறி வர்றாரு. எதுக்காக சன் ஆஃப் மேனா மாறி வர்றாரு? சன் ஆஃப் மேன் பாவம் செய்து தன்னுடைய அந்த அதிகாரத்தை இழந்து போனான். உலகத்தின் மேல இப்ப ஆளுகையை அவன் இழந்து போனான். அவனுக்கு கொடுத்தப்பட்ட அந்த ஆளுகையை இழந்து போனான். பாவத்தினால் இழந்து போனான். சகலத்தையும் அவன் இழந்துட்டான். ஆனா அந்த இழந்ததை அவனுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக ஆண்டவர் பூமிக்கு வர்றாரு. அதனால சொல்லப்படுது பாருங்களேன், இங்க எபிரேயர் 2:7 நீர் அவனை சிறிது காலத்திற்கு வானதூதரை விட தாழ்ந்தவனாக்கினீர், மகிமையும் மாட்சியும் அவனுக்கு முடியென சூட்டினீர். ஆமென். அனைத்தும் அவனுக்கு அடிபணிய செய்தீர். மகிமையும் மாட்சியும் அவர் முடியாக சூட்டுகிறார். அனைத்தையும் ஆண்டவர் அடிபணிய செய்கிறார். ஆனா 8ஆம் வசனத்துல பவுல் குறிப்பிடுகிறார். அதே வசனத்தை இங்க 8ஆம் வசனத்துல எபிரேயர் 2:8 சொல்றார், அனைத்தும் அவனுக்கு பணியை செய்ததால் பணியாமல் இருக்க எதையும் விடவில்லை, ஆயினும் அனைத்தும் மனிதனுக்கு இன்னும் பணிந்திருக்க காணோம். ஏன்னா பாவஞ்சிட்டான், அவனுக்கு பணிந்து இருக்கவில்லை. எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல இருந்து போயிடுச்சு, சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நாம் காண்பது சிறிது காலத்திற்கு வானதூரை விட தாழ்த்தப்பட்ட ஒருவரைத்தான். இப்ப என்ன கொண்டு வர்றாருன்னா, வானதூதரை விட சிறிதாக தாழ்த்தப்பட்ட இயேசு, அதாவது சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் ஆனதை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார். இவர் இயேசுவே, இவர் பாடுபட்டு இறந்ததனால் மகிமையும் மாட்சியும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டது. அப்ப இழந்து போன அந்த மகிமையையும் மாட்சியும் ஆண்டவர் பாடுபட்டு இறந்ததனால் மீண்டும் நமக்கு பெற்று தருகிறார். த சன் ஆஃப் மேன். அப்ப புதிய ஏற்பாட்டுல சன் ஆஃப் மேன் அப்படின்னு குறிப்பிடுகிற அந்த பாயிண்ட் எதை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. ஏன்னா அந்த சன் ஆஃப் மேன் நமக்காக பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி பரலோகம் சென்றதால், அதான் சொல்றல, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார். ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்றத பாத்தீங்கன்னா, அது வரைக்கும்
காணக்கூடாத தேவன் 136 அதிகாரம்னு சொல்லுதுன்னா, தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லுது. சேரக்கூடாத ஒளியில் வாசம், ஒருவரும் கண்டிராதவரும். அப்ப ஒருவராய் சாவாமை உள்ளவராம், ஒளியிலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி 136 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. அப்ப கடவுளை, ஒரு சில உண்மையான கடவுளை, பிதாவை தேவதூதர்கள் கூட பார்த்ததில்லை அது வரைக்கும். அதுதான் தெரியுது. ஏன்னா அவர் அவ்வளவு மகிமை பொருந்தியவர். அவருடைய மகிமையை எல்லா வானதூதர்களாலும் பார்க்க முடியல. ஏன்னா அவர் பக்கத்துல ஒரு சில வானதூதர்கள் இருக்காங்க, கெருபீன்கள் அப்படின்னு சொல்றாங்க, செராபீன்கள். இப்படிப்பட்ட அந்த ஹையர் குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் கடவுள் பக்கத்துல இருக்காங்க. அவங்களே கடவுளை பார்க்க மாட்டாங்க, தன் கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று எஸ்ஐயா 6:6 சொல்லுது. கண்களையும் கால்களையும் மூடிக்கொண்டு ஆராதிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய மகிமையை பார்க்க கூடாம, அப்ப தேவனை அது வரைக்கும் அவங்க பார்க்கல. தேவதூதர்களை எப்ப பாக்குறாங்கன்னா, அவர் பூமியிலே மனிதனாய் பிறந்து வராரு பாருங்க, மானிட மகனாய் பிறந்து வர்றாரு. அப்பதான் கடவுள் இப்படி மனிதனாய் வந்த உடனே அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அதனால சொல்லுவார், தேவதூதர்களால் காணப்பட்டார். அது வரைக்கும் தேவதூதர்களுக்கே கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது போல. தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். நம்மளை போன்ற புறஜாதிகளுக்கு அவர் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். ஆமேன். நம்மளால் விசுவாசிக்கப்பட்டார். அதனாலதான் நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப அவருக்கு மகிமையும் மாட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பாடுபட்டு மரித்ததனால் அந்த மகிமையும் மாட்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்கனம் கடவுளின் அருளால் அனைவருடைய நன்மைக்காகவும் இவர் சாவுக்குட்பட வேண்டியதா இருக்குது. அப்ப இது எப்ப நடக்கும்? இந்த மகிமை மாட்சியை நமக்கு திருப்பி தரணும்னா, சன் ஆஃப் மேன் பாடுபடணும், மானிட மகன் பாடுபடணும், அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். ஏனால் மனிதன் பாவம் செய்ததால். அடுத்து, ஏனென்றால் தமக்காக தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில். இப்ப நம்மளை எல்லாம் மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும், இழந்து போன மகிமையும் மாட்சியும் அவனுக்கு திருப்பி தரணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, ஆமேன், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி யாருன்னா கிறிஸ்து, அந்த மானிட மகன். ஆமேன். அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்கள்னாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களால் பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்புடையதா இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, அவரை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். எதுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? தொடர்ந்து வாசிக்கிறோம். எப்படினில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராய் உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அப்ப கடவுள் எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார் பாருங்க. கடவுள் எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து மானிட மகனாக மனுஷகுமாரன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி நம்மளை என்ன பண்றாரா? சகோதரன்னு கூப்பிடுறாரு. அதனாலதான் நம்முடைய மூத்த அண்ணன் இயேசு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய மூத்த அண்ணன் வந்து இயேசு. அப்போ உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே மை துதித்து பாடுவேன். அப்ப அந்த நாமத்தை நம்ம மத்தியில அறிவித்து, இயேசு என்ற நாமத்தை அறிவித்து அந்த தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர், தன்னை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் வெளிப்படாத தேவன், காணக்கூடாத தேவன் நமக்காக வெளிப்படுகிறார். எதற்காக வெளிப்படுறார்? நாம் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன், இன்னும் நானும் தேவனும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் நம்மளை சகோதரர்கள்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு? நம்மளை பிள்ளைகள், இது தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்னு ஆண்டவர் சொல்றாரு. அதிகாலை வேளை நம்மளை சொல்றாரு, நம்ம எல்லாரையும் சொல்றாரு, நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று ஆண்டவர் நம்மளை சொல்றாரு. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆதலால் பிள்ளைகள், நாம பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமேன். நாம மானிட மகனா இருக்கிறோம், நம்மளை மீட்பதற்காக அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வர்றார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். கடைசி அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, எதுக்காக மாம்சத்தும் ரத்தம் உடையவராய் வந்தார்? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமேன். அவனுடைய மரணத்தினால் ரத்தம் சிந்தி அவனை அழிக்கும்படி, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினிலே அடிமைப்பட்டிருந்தவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். மரண பயம், நீ மரண பயம் எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது. மரண பயத்தை யாராலையும் போக்க முடியாது. ஆனா அந்த மரண பயத்திலிருந்து, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற நம்ம விடுதலை பண்ணும்படி மனித குமாரனாக, மானிட மகனாக, சன் ஆஃப் மேனாக ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கடவுள் எடுத்துக்கிறார். இது வானதூதரோட சற்று சிறியவரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். பட் இருந்தாலும் கடவுள் நமக்காக அந்த பூமிக்கு வரார், நம்மளை சகோதரர்களாக அழைக்கிறார், நம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். நன்றி இயேசு, போற்றி இயேசுமே, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சகோதரர்கள் என்று அழைத்து எங்களை பிள்ளைகளாக ஆண்டவரே
மாற்றி இந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டிருப்ப ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அதனாலதான் அந்த 18ஆம் வசனம் கடைசியா சொல்லுது, அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்ப இன்னைக்கு நமக்கு அவர் மானிட மகனா இருப்பதால் தான் அவருக்கு உதவி செய்ய முடியுது. அவர் தேவகுமாரனாகவே பரலோகத்துல இருந்திருந்தாருன்னா நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர் மானிட மகனாக பூமிக்கு வந்து அவரு நம்மளை போலவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால இன்று நமக்கு சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்கிற ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக அவர் இருக்கிறார். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவை துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். மானிட மகனாக இந்த பூமிக்கு நீ இறங்கி வந்து எங்களை மீட்கும்படி ஆண்டவரே, அந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்திரப்ப ஆண்டவரே, நமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாட்டு போடுங்கப்பா, புதிய வாழ்வு தரும் புதிய ஆவியே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவை துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துங்க. வசனங்களை தியானிப்போம். மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருந்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். மரணத்தின் அதிபதியாகி அந்த பிசாசாரனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமையாயிருந்த நம்மை விடுதலை பண்ணும்படி மானிட மகனாக, மனுஷகுமாரனாக தேவகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்தியின் ரகசியம் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 5:24. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவை துதிக்கிறோம் ஆண்டவரே. பூமியிலே மனுஷனை பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப பூமியிலே ஃபர்ஸ்ட் வந்து பூமியிலே, ரெண்டாவது வந்து பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப இந்த பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பூமிக்கு அவர் மானிட மகனாக இறங்கி வந்துட்டனால, இந்த பூமிக்கு அவர் மானிட மகனாக இறங்கி வந்துட்டனால, அவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்ததுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த மானிட மகனுக்கு உரிமை அளிக்கிறார். அப்ப அவர் தான் மானிட மகனா பூமிக்கு வந்ததுனால நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா பூமியில தான். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், அந்த பூமியில இருக்கும்போதே நீங்க மானிட மகன்கிட்ட வந்துருங்க, மனுஷகுமாரன்ட்ட வந்துருங்க, ஏசிட்டு வந்துருங்க, பாவமணி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியில பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. சரிங்களா? பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம், மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர் சன் ஆஃப் மேனாக பூமிக்கு இறங்கி வந்ததுனால இந்த மானிட மகனுக்கு நம் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு நோய்கள்ல இருந்து விடுதலை, சாபங்கள்ல இருந்து விடுதலை, பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நன்றி இயேசுவே அப்பா. அப்ப he has a power or authority to forgive our sins. நல்லா தெரியுங்க. அப்புறம் மானிட மகனா வந்ததுனாலதான், அவர் தேவகுமாரனாவே இருந்திருந்தா பாவங்களை மன்னிக்க அவர் வந்திருப்பாரான்னு தெரியல. ஆனா அவர் மானிட மகனாக வந்து அவர் ரத்தம் சிந்தி மரித்ததாலதான் மானிட மகனுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் மட்டும் இல்ல, குருக்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அவர் மூலியமாக வந்த சீடர்களுக்குமே அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். மானிட மகனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அதனாலதான் பாவ சங்கீர்த்தனை தொட்டி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். சரி, அடுத்த ஒரு வசனம் மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு நற்செய்தி 8:20 எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆமென். அப்ப அவர் பூமியிலே சன் ஆஃப் மேனா அவர் வந்துட்டனால அவர் வந்து தன்னுடைய அந்த கிங்லி க்ளோரி, அவருடைய அந்த மகிமையை அவர் விட்டு, அதான் பிலிப்பியர்ல சொல்லப்படுது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வராரு. அவர் பூமிக்கு வராரு, சன் ஆஃப் மேனாக வராரு. அவர் சன் ஆஃப் மேனா வரும்பொழுது அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் அவர் எடுத்துக்கொள்ளல. ஈவன் அவருக்கு தூங்குறது கூட இடம் இல்லை, மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அப்படி ஒரு நிலையில தான் அவர் வர்றார். இன்னொன்று, அவர் பிறக்கிறதே அவர் ஏழ்மையில தான் பிறக்கிறார். உங்களுக்கு தெரியும், கன்னி மரியாளிடத்தில் பிறக்கிறார், அன்னை மரியாளிடத்தில் அவர் பிறக்கிறார். இவர் ஏழை குடும்பத்துல தான் பிறக்கிறார். அவர் பிறக்கும்போது அவருக்கு காணிக்கையாக செலுத்த 2 புறா குஞ்சுகளை தான் எடுத்துட்டு போறாங்க. நார்மலா அந்த யூதர்கள்ல பணக்காரர்கள் என்றால் ஆடு மாடுகளை கொண்டு போவாங்க. இவர் ஏழையா இருப்பதால ஒரு 2 புறா குஞ்சுகளை தான் கொண்டு போறாங்க. 2 புறா குஞ்சுகளை கொண்டு போறாங்க. அப்ப ஏழ்மையில் தான் அவர் பிறக்கிறார். ஒரு ஏழை மானிட மகனாக இந்த பூமிக்கு மனிதனா அவர் வர்றார். இதான் தேவபக்திக்குரிய ரகசியம், நல்லா தெரிஞ்சுங்க. அதனாலதான் நம்முடைய அந்த இதுல சொல்லுவோம், அந்த விசுவாச பிரமாணம் சொல்லுவோம், இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் வைத்து அச்சிஷ்ட கன்னி மரியிடத்திலிருந்து பிறந்தார்.
அப்படின்னு சொல்லி இந்த இந்த குறிப்பிட்ட வசனத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முழங்கால் படிடுவாங்க. நீங்க பழைய லத்தீன் சர்ச் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் பத்தினார் சபை ஒரு சில சர்ச்செல்லாம் பார்த்து இன்னைக்குமே அந்த பழக்கம் இருக்கு, நம்ம செய்யறது இல்லை. அந்த விசுவாச பிரமாணத்துல இந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லும்போது, இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் முழங்கால் படியிடணும். முழங்கால் படிட்டு எந்திரிப்பாங்க. இது இன்னைக்குமே வந்து ஒரு சில பாரம்பரிய சர்ச்சில் செய்யறாங்க. நம்ம அப்படி செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தலை வணங்குவோம் ஒரு சில இடங்கள்ல. சரிங்களா? ரைட். அப்ப மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க, ஏன்னா தேவகுமாரனா இருக்கிறவர் மனுஷகுமாரனை இறங்கி வர்றார். அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 20:28. மத்தேயு நற்செய்தி 20:28 வாசிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும், அப்ப இங்க வர மனுஷகுமாரனும், அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல தேவகுமாரன் அப்படின்றது இல்லாம இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டே வரும். சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் மேன் சொல்லப்பட்டே வரும். அதை க்ளோஸா கவனிச்சுட்டே வாங்க. அப்ப 28 வசனம் சொல்லப்படுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார். ஆமென். அப்ப மனுஷகுமாரன் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக வர்றார். அவர் தேவகுமாரனாகவே பரலோகத்தில் இருந்துட விரும்பல, நமக்காக மனுஷகுமாரனா பூமிக்கு இறங்கி வர்றார். சன் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த நிலையை விட்டு சன் ஆஃப் மேன் அப்படின்னு மரியாளின் மகனாக இந்த பூமிக்கு இறங்கி வர்றார். அப்ப எங்கெல்லாம் சன் ஆஃப் மேன் அப்படின்னு கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா மரியாளின் மகன் எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். மானிட மகன் எங்கெல்லாம் புதிய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கோ அவர் மரியாளின் மகனாக பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமையா இருந்த நம்மை எப்படி மீட்டார்னா சன் ஆஃப் காடா இருந்தில்ல, சன் ஆஃப் மேனாக, மானிட மகனாக, மரியாளின் மகனாக, கன்னி மரியாளின் மகனாக இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார் நமக்காக. நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் அப்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப இதுதான் தேவ பக்தியின் ரகசியம். நாம் இழந்து போன மகிமையும் மாட்சியும் அவர் கொடுக்கும்படி அப்படி அவர் செய்தார். அதற்காக ஒரு தாயை அவர் உண்டு பண்றாரு. அந்த தாயின் வழியாக அவர் பூமிக்கு இறங்கி வர்றார். எப்படி வர்றாருன்னா மானிட மகனாக, சன் ஆஃப் மேனாக அவர் இறங்கி வர்றார். சன் ஆஃப் மேனாக அவர் இறங்கி வர்றார். சரிங்களா? ரைட். இப்ப இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். இந்த சன் ஆஃப் மேன் உடைய முதல் வருகை இப்படி இருந்தது. இந்த சன் ஆஃப் மேன் எப்படி திருப்பி 2ஆம் வருகையில் வருவாரு? இவர் பாடுபட்டு முதல் வருகையில் அவர் பாடுபடுகிறார். இன்னும் நீங்க வாசிச்சீங்கன்னா மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 வசனம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மானிட மகன் பாடுபட வேண்டும், இந்த சத்தியத்தை அவர் சொல்லிட்டே வருவார். ஒரு வசனம் கூட வாசிப்போம் நம்ம. மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிறேன். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதரொன்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்துக்க வேண்டியதாயிற்று என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்ப ஆரம்பத்துல அவரு நிறைய அற்புதங்களை செய்யறாரு. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த மனுஷகுமாரன் என்கிற இந்த மனிதன், கடவுள் மனிதனாய் வந்த மனுஷகுமாரன், அவர் என்ன பண்ணணும்னா பாடுகள் படணும். பாடுகள் பட்டாதான் அவங்களை மீட்க முடியும் அப்படின்னு, அவர் பிள்ளைகளை மீட்க முடியும், சகோதரர்களை மீட்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவருன்று தள்ளப்பட்டு, அப்ப ஒண்ணுக்கு உதவாதவரும் தள்ளப்படணும். அவர் தள்ளப்பட்ட ஒரு மூளைக்களாக அவர் மாறணும். அப்ப அதுக்காக மனுஷகுமாரனா அவர் வர்றாரு. வந்து 3 நாளைக்கு பின் அவர் திருப்பி உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். சரிங்களா? அப்ப மானிட மகன் பாடுபட வேண்டும் அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வர்றாரு. இதே நீங்க லூக்கா நற்செய்தி 9:22 நீங்க வாசிக்கலாம். அப்ப பாடுபட்டு மரித்து அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். அப்பதான் அந்த மகிமையை மாட்சியை நமக்கு திருப்பி தர முடியும் அப்படின்னு ஆண்டவர் அதை கொண்டு வர்றார். இப்ப அவரு திருப்பி அவர் 2ஆம் வருகை எப்படி வருவார் அப்படிங்கிறதையும் இந்த பைபிள்ல அவர் ரெக்கார்ட் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 69வது வசனம். இது முக்கியமான வசனம். லூக்கா நற்செய்தி 22:69 வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 22:69. இது வந்து அந்த இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை வாசிக்கிறேன். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஆமென்.
ஆமென். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ அவர்கள் எல்லாரும், நீ தேவனுடைய குமாரன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்கிறபடியே நான் தான் என்றார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப ரெண்டு வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. 69 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா மனுஷகுமாரன் சொல்றாரு. 70 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குந்து வாசிப்போம். மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருப்பார். அவர் சன் ஆஃப் மேனாக எங்க வீற்றிருக்கிறாரு? தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். இன்னைக்கும் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் மனுஷகுமாரனாக பிதாவுடைய வலது பார்சல் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுது. நமக்காக அவர் வேண்டுறாரு. அதற்கு அவர்கள் எல்லோரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா? பிதாவுடைய வலது பார்சல்ல யாரும் உட்கார முடியும்? அப்ப தேவனுடைய குமாரனான்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடி நான் தான் என்றார். அப்ப அதுக்கப்புறம் தான் அவரை சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. அப்ப இதான் தேவபக்தியின் ரகசியம். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறினார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப தேவகுமாரன் மரியாளின் மகனாக இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாம் மீட்க வேண்டும். அப்பதான் வசனத்துல 69 வசனத்துல அவர் மனுஷகுமாரன்றாரு. 70 வசனத்துல தேவகுமாரன், நீ தேவகுமாரன் அவங்க கேட்கிறாங்க. ஆமான்ட்டார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப தேவபக்தியின் ரகசியத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. இப்ப இதே தான் நீங்க லூக்கா நற்செய்தி 26:64 வாசிக்கலாம். அதுல இன்னும் ஒரு டிஃபரெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல தானியேல் தீர்க்க தரிசனத்தையும் அங்க நிறைவாக கொடுக்கப்பட்டு அதையும் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 26:64. நன்றி போட்டு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாசிக்கிறேன். 26:64. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் விட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். சன் ஆஃப் மேன். சன் ஆஃப் மேன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். வானத்தின் மேகங்கள் மேல் வருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க எதுல பார்க்கலாம்னா தானியேல் 7:13-14 யாராவது எடுத்து வச்சுங்க, அதை பத்தி பேசுறேன். அப்ப வலது பார்சல் விட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவர் மரிக்க போறாரு, ரத்தம் சிந்த போறாரு. அந்த மகிமையும் ஆட்சியும் அவர் சாத்தான்ட்ட இருந்து புடுங்க போறாரு. மனுஷகுமாரனாக வந்து சாத்தான் களவாடின அந்த மகிமையும் ஆட்சியும் ஆண்டவர் புடுங்க போறார். பிரைஸ் தி லார்ட். பிடுங்கிட்டார் அந்த இடத்துல பிடுங்கிட்டார். அப்ப அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னது. இந்த சத்தியத்துக்காக தான் அவர் பாடுபடுறார். இந்த சத்தியத்துக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். எந்த சத்தியம்? தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்தார் என்ற இந்த சத்தியத்துக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். இந்த சத்தியத்தை தான் 1 தீமோத்தேயு 3:14 சொல்லப்படுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப அந்த தானியேல் 7:13-14 வாசிப்போம். தானியேல் 7:13 வாசிக்கலாம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவரே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாதுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்ப இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது? புதிய ஏற்பாடுல நிறைவேறுது. ஆண்டவர் அந்த பிளாத்தூன் முன்பு நிற்கும் போது அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே ஆமென். ஆமா, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி. நாம் இன்னைக்கெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறோம். அவர் நமக்காக சிலுவையில மரித்ததுனால, அந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டதுனால. இதுதான் தேவபக்திக்குரிய ரகசியம். நல்லா கேட்டுங்க, இதுதான் தேவபக்திக்குரிய ரகசியம், மறைபொருள். அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. நீங்காத நித்திய கர்த்தத்துவத்தை உடையவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். அப்படியே ஆண்டவரை துதிங்க. நன்றி இயேசு, போற்று இயேசுவை துதிக்கிறோம். வானத்து மேகங்களுடனே அவர் வந்தார் என்று எழுதப்பட்டபடி ஆண்டவரே பிதாவின் வலது பார்சல் வீட்டில் இருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் நீர் வருகிறதையும் நாங்கள் காண்போம் ஆண்டவரை. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை. மனுஷகுமாரன் தேவகுமாரனாய் மாறினீர். தேவகுமாரன் ஆண்டவரை. அப்பா, மனுஷகுமாரனாய் மாறினீர் ஆண்டவரை. மீண்டும் நீர்
பிதாவுடைய வலது பாரசிலே மனுஷகுமாரனாய் எங்களுக்காக, தேவகுமாரனை எங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரை. நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஹalleluya ஹalleluya. அப்படியே ஆண்டவரை துதிங்க. விக்காரபா இதா தேஷரபரா ஷரபரா ஷக்ரபா அதிபரா லாந்தரபலா கரபசக். துதிக்கிற மகிமையில் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரை. தேவகுமாரனாய் இருந்து ஆண்டவரை, மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு நீ இறங்கி வந்த அந்த கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தலை சாய்க்க கூட ஆண்டவரை இடமில்லாமல் ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர் ஆண்டவரே. மரியாளின் மகனாக இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. மானிட மகனாக இந்த பூமிக்கு நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் எங்களுக்கு ஊழியம் செய்து பணிவிடை செய்து எங்கள் கால்களை கழுவி முத்தமிட்டு எங்களை மீட்பதற்காக அந்த சிலுவை மரணத்திலே ஆண்டவரே உடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் அந்த மத்தேயு நற்செய்தி 20:28 சொல்லுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், தேவகுமாரன் மனிதகுமாரனை வந்தாலும் ஊழியம் பெரும்படி அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு அப்படி இல்லை. அவர் என்ன பண்றாரு? நமக்கு ஊழியம் பண்றாரு. முதல்ல அவர் நமக்கு ஊழியம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம அவருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு ஊழியம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊழியம் பண்ணி நம்மளை ரத்தம் சிந்தி மீட்டு சொல்லுவாங்க ரேன்சம் சொல்லுவாங்க. ரேன்சம் ஈடு பலி, ஈடு பலி, ஈடு பலியாக நமக்காக அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார் என்பதுதான் சன் ஆஃப் மேனுடைய விளக்கம். சரிங்களா? இப்ப சன் ஆஃப் மேனை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வந்து இந்த சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படின்றத குறிச்சு பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது இதுதான். ஏன்னா சன் ஆஃப் மேனை பத்தி சொல்லிட்டு தான் இதுக்குள்ள நம்ம போக முடியும். சன் ஆஃப் பெர்டிஷன். சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேட்டின் மகன், கேட்டின் மகன். இந்த தலைப்பை ஏன் சன் ஆஃப் மேன் சன் ஆஃப் பெர்டிஷன் கொடுத்தோம்னா, இந்த சன் ஆஃப் மேன் எதுக்காக வந்தார்னா இந்த சன் ஆஃப் பெர்டிஷனை ஜெயிக்கிறதுக்கு தான், இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறது. அதனாலதான் இந்த சன் ஆஃப் பெர்டிஷனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சன் ஆஃப் மேனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சன் ஆஃப் மேனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் சன் ஆஃப் மேனை வந்தது எப்படின்னா, அவர் மரியாளின் மகனாக வந்தார். மரியாளின் மகனாக இந்த பொல்லாங்கனை அவர் ஜெயிப்பார். சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா, ஆன்டி கிரைஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆன்டி கிரைஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கேட்டின் மகன் இல்லைன்னா நாசத்தின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. நாசத்தின் மகன், கேட்டின் மகன். இதற்குரிய குறிப்பு நீங்க எடுக்கணும் அப்படின்னா, கேட்டின் மகன் இல்லை ஆன்டி கிரைஸ்ட பத்தி நீங்க எடுக்கணும்னா, ஆன்டி கிரைஸ்டனுடைய செயல்களை பத்தி நீங்க பல இடங்களை வாசிக்கலாம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க வாசிக்கணும் அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிக்கலாம். அதுல 3-12 வசனங்கள், குறிப்பா 3-12 வசனங்கள் அதை குறித்து தியானிக்க போறோம். அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்கப்பா, அந்த பாட்டை போடுங்க. ஆண்டவர் அப்படியே துதிப்போம் துதிப்போம். இந்த ஆன்டி கிரைஸ்டனுடைய ஆவிகளை நாம் முறியடிக்கும்படி இந்த மனுஷகுமாரன்ட்ட நாம் மன்றாடணும். நமக்காக சில் அறையப்பட்ட மனுஷகுமாரன்ட்ட மன்றாடணும். இப்ப இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த ஆன்டி கிரைஸ்டனுடைய ஆவி அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனாலதான் இந்த பாயிண்ட ஆண்டவர் உணர்த்துறாரு. இப்பொழுது அந்த அந்தி கிறிஸ்டின் ஆவிகள், அநேக அந்தி கிறிஸ்டின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தேவ ஆவியின் வல்லமையினாலும் அவருடைய ரத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் முறியடிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மனுஷகுமாரன் நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த மனுஷகுமாரனை கொண்டு, அந்த மரியாளின் மகனை கொண்டு அந்த சாத்தானை ஜெயிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அந்த பாட்டை போடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரபரபரச தடைகள் நீக்கும் தயாபரரே உடையாய் வாருமையா. தடைகள் நீக்கும் தயாபரரே உடையாய் வாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. வரவேண்டும் வரவேண்டும். 12 வரைக்கும் நம்ம வாசிப்போம். யாராவது வாசிச்சாலும் நல்லதுதான். 2 தெசலோனிக்கேயர். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஆமேன். இப்ப இந்த ஒரு வசனத்தை பாருங்க. இதுலதான் என்ன அந்த வார்த்தை கொடுக்கப்படுது, சன் ஆஃப் பெர்டிஷன். சன் ஆஃப் பெர்டிஷன் இல்லைன்னா அந்த கேட்டின் மகன் அப்படின்ற அந்த வார்த்தை இங்க கொண்டு வரப்படுகிறது. சரிங்களா? சன் ஆஃப் பெர்டிஷன், கேட்டின் மகன். தொடர்ந்து வாசிங்கன்னா, அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும்
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுகிறதோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தது போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆமென். நன்றி ஆண்டவரே. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலேயே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்திலே நாசம் பண்ணுவார். ஆமென். நன்றி ஆண்டவர். அப்ப வருகையின் பிரசனத்திலே நாசம் பண்ணுவார். இங்க யாரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா சன் ஆஃப் பெர்டிஷன் இல்ல கேட்டின் மகனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டின் மகன். ஆனா ரொம்ப நீங்க க்ளோஸா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இதே கேட்டின் மகன் அப்படின்ற டேர்ம் யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதாஸுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவன் ஆண்டவர் சொல்றாரு அவன் கேட்டின் மகன் சொல்றாரு. எல்லாம் சன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க ரொம்ப கூர்மையா நீங்க கவனிக்க வேண்டியது. கேட்டின் மகன் அப்படிங்கிறது இங்க அந்தி கிறிஸ்துவை சொல்லுகிறது. ஆனா இதே கேட்டின் மகன் அப்படிங்கிறது யோவான் நற்செய்தி 17 நீங்க வாசிச்சீங்கன்னா கேட்டின் மகனாகி அந்த பாவ மனுஷன் கெட்டானே ஒழிய மற்ற எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஜெபிப்பார். அந்த யோவான் நற்செய்தியில யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் 12 வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி இப்ப இந்த குறிப்பா இந்த கேட்டின் மகனை பத்தி தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். அவனை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். யோவான் நற்செய்தி 17:12. இந்த யோவான் நற்செய்தி 17 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக உயர்ந்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் தன் இறக்க போவதற்கு முன்பாக நமக்காக சீடர்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் அவர் செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு ஜெபம் தான் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம். எல்லாரும் முக்கியமான ஜெபம். அதுல 17வது அதிகாரம், நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஆமென். ஆமென். அப்ப என்ன சொல்றாருன்னா கேட்டின் மகன். அப்ப இங்க யூதாசை குறித்து ஆண்டவர் பேசுறார். கேட்டின் மகன் கெட்டு போனே இல்லாமல் அவர்கள் ஒருவரும் கெட்டு போகல. அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொண்டு வந்தேன். அப்ப ஆண்டவர் நம்மையும் அவருடைய பரிசுத்த நாமத்தினால் இயேசு என்ற நாமத்தினால் நம்மளை காத்துக்கொண்டே வர்றார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அவர் இந்த உலகத்தில் இருக்கையில் நாம் இந்த உலகத்தில் இருக்கையில் நம்மளை அவர் காத்துக்கொண்டே வர்றார். இந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து காத்துக்கொண்டே வர்றார். அப்ப இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு சொல்லப்படுகிற அந்த சன் ஆஃப் பெர்டிஷன் கேட்டின் மகன்ற அதே வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா யூதாஸுக்கு சொல்லப்படுது. அதுதான் நீங்க க்ளோஸா கவனிக்கணும். அப்ப யூதாஸ் வந்து ஒரு அப்போஸ்டில். அப்போஸ்தலனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அவன் அந்த அப்போஸ்தலனாக ஆகவில்லை. இன்ஃபேக்ட் என்ன சொல்லலாம்னா அவன் வந்து ஒரு ஃபால்ஸ் அப்போஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். ஃபால்ஸ் அப்போஸ்டில்னா ஃபால்ஸ் அப்போஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தமிழ்ல எப்படி சொல்றது, பொய்யான ஒரு அப்போஸ்தலன். சரிங்களா? இன்னைக்கும் நிறைய பொய்யான அப்போஸ்தலர்கள் எழுப்பி வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதை நீங்க க்ளோஸா நீங்க கவனிக்கணும். இது கடைசி காலமா இருக்கிறனால அந்த 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். இப்ப அந்த 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். கேட்டின் மகன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒண்ணு அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அவன் என்ன பண்ணுவான், அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 யோவான் 7. இப்ப அந்தி கிறிஸ்துக்கு ஒரு டெஃபினேஷன் பைபிள்ல ஒரு டெஃபினேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா 2 யோவான் 7. 2 யோவான்ல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 7வது வசனம் 2 யோவான் 7. இதுதான் வந்து அந்தி கிறிஸ்துக்கான டெஃபினேஷன். இந்த அந்தி கிறிஸ்துவ தான் 2 தெசலோனிக்கர்ல பவுல் சொல்லுகிறார் கேட்டின் மகன். கேட்டின் மகன் ஒருத்தன் தோன்றுவான், இறுதி காலத்துல அவன் தோன்றுவான், அவன் தேவன் எனப்படுவது எல்லாத்துக்கும் மேல போய் உட்காருவான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த 2 யோவான் 7 வாசிப்போம். 2 யோவான் 7 வாசிக்கவா? வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவனுமாய் இருக்கிறான். ஆமென். இதுதான் டெஃபினிஷன். அந்தி கிறிஸ்துக்கான டெஃபினிஷன் என்னன்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து யாரு? மானிட மகன், சன் ஆஃப் மேன், மரியாளின் மகன். இந்த மரியாளின் மகனை அறிக்கை பண்ணாத வஞ்சகர்கள் மரியாளின் மகனை மானிட மகனாக, சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேனா பூமிக்கு வந்தாரு. 1 தேவபக்தியின் ரகசியம். இந்த தேவபக்தியின் ரகசியத்தை மறுதலிக்கிற வஞ்சகன். அப்ப இந்த ஆன்டி கிறிஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. இப்ப இந்த இது வந்து ஒரு ஸ்பிரிட். ஆக்சுவலா இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பிரிட். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். அப்ப இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி ஆன்டி கிரைஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் தி ஆன்டி கிரைஸ்ட், இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மறுதலிக்காது. கடவுள் இருக்கிறார், எல்லாரும் கடவுள், எல்லாம் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். கோட்பாட்டை அதிகமா அவன் எதிர்ப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட்பாட்டை தான் அவன் எதிர்ப்பான், அந்தி கிறிஸ்து. அதான் இங்க சொல்லப்படுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர். அப்ப இந்த மாம்சத்தில் அந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவிதான் அந்தி கிறிஸ்து ஆவி. அப்ப இதை குறித்து நீங்க 1 யோவான் 4 வாசிக்கலாம். 1 யோவான் 4 3 1 யோவான் 4:3 வாசிக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். அப்ப இந்த இடத்துல ஸ்பிரிட்டை குறித்து பேசுறாரு, ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். அங்க ஆன்டி கிரைஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத வஞ்சகர்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, 1 யோவான் 4:3 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. ஆமென். யாராவது ஒருத்தர் வந்து இதை மறுதலிக்கிறான், இந்த கோட்பாட்டை மறுதலிக்கிறான், பரிசுத்தாவினால் கர்ப்பமாக இருப்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியால் எடுத்திருந்து பிறந்தார், போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலர் மறித்து ரத்தம் சிந்தினார். அப்ப இந்த கோட்பாடு, அப்ப அதுலயும் குறிப்பா அவர் தேவன் மனிதனாய் வந்தார் என்ற அந்த கோட்பாடு, மனிதனை வந்தார், தேவன் மனிதனை வந்தார், அவர் ரத்த சிந்தி மறித்தார் என்ற இந்த கோட்பாட்டை அந்தி கிறிஸ்து எதிர்ப்பான். ஏன்னா இதுதான் அவனுக்கு வீழ்ச்சியே. சரிங்களா? இதான் அவனுக்கு வீழ்ச்சியே. மாம்சத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, இது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவர் நம்மில் இருக்கிற அந்த ஆவியானவர் பெரியவர். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஆவியானவருடைய துணை வேணும். முன்னே சொன்ன மாதிரி 3 முக்கியமான காரியங்கள் வேணும் இந்த ஆவிகள் நீங்க ஜெயிக்கணும். ஒண்ணு வந்து ஆவி, ஜலம், ரத்தம். சரிங்களா? அது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஊழியத்தை செய்யறார். இன்னைக்கு நம்ம ஜெபங்கள்ல அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறது யாருன்னா அந்த மெல்கிசேதேக் தான், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அப்படிதான் அவர் புதிய ஏற்பாட்டின் மெல்கிசேதேக்னு சொல்லலாம். அவர் தான் இப்ப வந்து ஊழியக்காரர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான், நம்மளாம் கிடையாது. நம்மள அவர் இயக்கிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு. அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் அவரை கொண்டுதான் நீ அந்த அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க முடியும். அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க முடியும். அதனால சொல்வார், தன்னுடைய தேவன் தன்னுடைய சுவாசத்தை கொண்டு, இந்த பிரீத், அவருடைய பிரீத் என்னன்னா அந்த ரூவா, அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம், அவனை நாசம் பண்ணுவார் என்று 2 தெசலோனிக்கேயர் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த அந்தி கிறிஸ்து ஆவியை நாமளும் ஜெயிக்கணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கொண்டு அவனை ஜெயிக்கணும். இன்னொன்னு என்னன்னா ஆவி, ஜலம், ரத்தம். பரிசுத்த ஆவியானவர். ஜலம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா 1 யோவான் 5 சொல்றாரு, ஆவி, ஜலம், ரத்தம் 3 பூமியிலே சாட்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஜலம் அப்படிங்கிறது ஆண்டோடைய வார்த்தையை குறிக்கிறது, the word, the water, திருமுழுக்காகி அந்த தண்ணீர். சரிங்களா? எபேசியர் 5:26 சொல்லப்படுகிறது, திருவசனமாகிய திருமுழுக்கு. அப்ப அந்த வசனம், the water, the spirit of the word. ஓகே. அப்ப அந்த வேர்ட். இன்னொன்னு வந்து என்னன்னா ரத்தம், இயேசுவின் ரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர். இந்த 3 கொண்டுதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த சாத்தானை நீங்க ஜெயிக்க முடியும். அதனாலதான் நீங்க இந்த 3ஐயும் அடிக்கடி நீங்க உங்களுடைய ஜெபங்கள்ல கேட்டு நீங்க மன்றாடணும். ஆண்டவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே, உடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க முடியும். நன்றி இயேசுவை, போற்றி இயேசுவை, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை நாங்கள் ஜெயிக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில அனுப்புங்கப்பா. உலகில் இருக்கிறவரும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்.
ஆவியானவர் பெரியவர் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர். இந்த அந்தி கிறிஸ்து ஆவிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். உடைய வார்த்தைகளை கையில் ஏந்தி கொண்டாண்டவர். அந்த அந்தி கிறிஸ்து ஆவிகள் நாங்கள் எதிர்க்கும்படியாக அந்த வல்லமை எங்களுக்கு நீர் தருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நன்றியோடும் துதிக்க நம்ம மகிமையில நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி இயேசுவே. அப்ப திருப்பி அந்த 2 தெசலோனிக்கேர் அந்த அதிகாரத்துக்கு வருவோம். 2 தெசலோனிக்கேர் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். அந்த அந்தி கிறிஸ்து ஆவியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்தி கிறிஸ்துனாலே அவன் என்ன பண்ணுவான்னா மாம்சத்தில் வந்த தேவனை மறுதலிப்பான், மானிட மகனை மறுதலிப்பான். அவன் கடவுள் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டான். இப்ப இன்னும் ரொம்ப சிம்பிளா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சிலர்கிட்ட நீங்க பேசும்பொழுது இந்த அந்தி கிறிஸ்து ஆவி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். நீங்க புத்தரை பத்தியோ இல்ல மற்ற காந்தியை பத்தியோ, பொதுவா சாக்ரட்டிஸ், மற்ற நிறைய பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க, சேக்குவாரா, இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பத்திலாம் பேசும் பொழுதுலாம் இந்த இந்த ஸ்பிரிட் வந்து எதுக்காது. ஆனா ஜீசஸை பத்தி பேசுனீங்கன்னா ஒரு அவர்ஷன் உண்டாகும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொன்னா ஒரு அவர்ஷன் உண்டாகும். இன்னும் தேவனுக்கு குமாரனே இல்லை, தேவனுக்கு குமாரன் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில குரூப் சொல்றாங்க ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கல, சிலுவையில் அவர் மரிக்கவில்லை, ரத்த சிந்தல் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வித்தியாசமா போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்காக மரிக்கல, அவர் வந்து ஒரு ப்ராஃபட் தான் அப்படின்னு ஒரு சில குரூப் சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் தான். இவங்க எதை மறுதளிக்கிறாங்கன்னா தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்ததை மறுதளிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட் தான். எல்லாத்தையும் பத்தி பேசினா ஒன்றும் ஆகாது. ஆனா ஜீசஸை பத்தி பேசினா மட்டும் ஒரு அவர்ஷன் உண்டாகும், ஒரு எதிர்ப்பு உண்டாகும். தேவன் மனிதனை வெளிப்பட்டார்னு சொன்னீங்கன்னா ஒரு எதிர்ப்பு உண்டாகும். அவர் தேவன் அல்ல என்று மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு சில கூட்டம் இருக்காங்க பிதான்னு சொல்லுவாங்க, ஆனா மகனை மறுதளிப்பாங்க. அதுவுமே வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டம் தான். அதுவுமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு ஆவிதான். சரி, நன்றி இயேசு, போற்றி இயேசு. இப்ப 2 தெசலோனிக்கேர் 2வது அதிகாரம் அந்த 3வது வசனத்துல அந்த அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி வாசிப்போம். அதை யாரும் வாசிக்கணும்? 3வது அதிகாரம் திறந்து வாசிக்கிறேன். திருப்பி அந்த வசனத்தை 2 தெசலோனிக்கேர் 2வது அதிகாரம் 3ல இருந்து வாசிக்கணும். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. நல்லா கவனிங்க, நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. இப்ப இப்படிப்பட்ட ஆவிகள் இன்னைக்கு பூமியில இருக்கு. இந்த ஆவிகளை நாம் எதிர்த்து போராட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியானவரையும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தியே உங்களுக்கு, சரிங்களா? அந்த அந்தி கிறிஸ்து ஆவியை நாம் எதுக்கணும். குறிப்பா அந்த மரியாளின் மகனை அந்த அந்த அந்தி கிறிஸ்து எதிர்ப்பான். அவர் கன்னி மரியாளுக்கு பிறந்தார் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டையும் அவன் எதிர்ப்பான், சரிங்களா? கோட்பாட்டையும் எதிர்ப்பான். அப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அப்ப உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் இதான் முக்கியம். விசுவாச துரோகம் அப்படிங்கிறது இந்த விசுவாச பிரமாணத்துக்கு விரோதமாய் நடக்கிற துரோகம். இதான் விசுவாச துரோகம். தேவன் மாம்சத்துல வரல, அவர் மரியாளின் மகனாக அந்த பூமிக்கு வரல அப்படிங்கிற அந்த விசுவாச துரோகம். கேட்டின் மகனாகி அந்த பாவ மனுஷன் வெளிப்பாட்டாலே வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, நல்லா கவனிய, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது அவனுடைய ப்ராப்பர்ட்டி. இது வந்து எண்ட் டைம்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்துன்னு ஒரு மனிதன் தோன்றுவான். இப்ப அந்தி கிறிஸ்துன்னு ஆவிகள் நிறைய இருக்கு, அநேக வஞ்சகர்கள் இருக்காங்க, நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க அந்த பூமியில இப்பவே. ஆனா அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான். அப்பதான் வந்து மானிட மகன் வந்து மேகங்கள்ல இருந்து வருவார். தானியேல் தீர்க்க தரிசனம் சொன்ன போல அவர் மேகங்கள் இறங்கி வருவாரு, அவனை நாசம் பண்ணுவார், தன்னுடைய சுவாசத்தினால் அவர் நாசம் பண்ணுவார் அப்படின்னு தானியேல் தீர்க்க தரிசனம் கிளவுட்ஸ்ல வருவார், மேகங்கள் மீது வருவார். அவர் சன் ஆஃப் மேனை வந்து தான் இவன் அழிப்பார். சன் ஆஃப் காட் வந்து சன் ஆஃப் மேனை வந்து தான் அவன் அழிப்பார். அப்ப அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க, அந்த சன் ஆஃப் பெர்டிஷன் எப்படி இருக்கான், கேட்டின் மகன் எப்படி இருக்கான், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ. இப்ப இன்னைக்கு தேவன் எனப்படுவது என்ன? நீங்க கத்தோலிக்க திருச்சபை நீங்க பார்க்கலாம், நம்ம எதை தேவன் என்று சொல்லுகிறோம் என்றால் ஆண்டவருடைய நற்கருணை, அந்த உடலையும் ரத்தத்தையும் தான் சொல்றோம். இது தேவன், திஸ் இஸ் காட். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரெவரன்ஸோட அந்த நற்கருணைக்கு முன்பாக வழங்கல்படுகிறோம். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, தேவன் எனப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ. அப்ப என்ன அர்த்தம்? நற்கருணை தான் தேவன் எனப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபையில, ஆராதிக்கப்படுகிறது அந்த நற்கருணை தான். அதுக்கு மேல தன்னை உயர்த்துவான்னு போட்டிருக்கு.
பிரைஸ் லார்ட். மரியே வாழ்க. இதை க்ளோஸ் பண்ணி கவனிக்கணும். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்வானா. அப்ப நற்கருணையை தள்ளிட்டு அவன் மேல உட்காருவானா. அப்ப என்னைக்கு நற்கருணையின் கோட்பாடு, இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கோட்பாடுகள், மரியாள் கோரிடம்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சில கோட்பாடுகள் வந்து ஹெரிட்டிக் கான்செப்ட்ஸ் கொண்டு வராங்க. அதை குறித்து நான் இன்னொரு நாள் பேசணும். அதை குறித்து தான் பேசும்போது தான் இந்த ஆவியை பத்தி ஆண்டவர் உணர்த்தினார். முதல்ல யாரை வீக் பண்ணணும் அவனுக்கு தெரியும். எங்க அடிச்சா இந்த விசுவாச கோட்பாடை உடைக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். மாதா மேல உள்ள பக்தி குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட்பாடை உடைச்சிடலான்றது அந்தி கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கு. சரி, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். அப்ப எங்க உட்கார்றான்? தேவனுடைய ஆலயத்துல போய் உட்கார போறாங்க. அப்ப தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எருசலேம் அப்படின்னு சொல்றாங்க. எருசலேம்ல இருக்கு, அங்க போய் உட்காருவாங்கன்னு நிறைய தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல்ல தான் அவர் வருவார், மீண்டும் வருவார் அப்படிலாம் சொல்லப்படுகிறது. ஆனா ஆவிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் இஸ்ரேலர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் தான். ஏன்னா தேவனோடு போராடுகிறவன் தான் உண்மையான இஸ்ரவேலன். உள்ளத்தின் யூதனானவனே உண்மையான யூதன், உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணவனே உண்மையான யூதன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். அப்ப உண்மையான இஸ்ரவேலன் யாருன்னா தேவனோடு போராடுகிறவன், தன்னுடைய பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக, தன்னுடைய இச்சைகளிலிருந்து விடுபடுவதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, மற்ற மக்களுக்காக, தேவனை பற்றி அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்துக்காக, கடவுளுக்காக போராடுகிற ஒரு மனிதன் தான் உண்மையான இஸ்ரவேலர். அப்ப உண்மையான இஸ்ரவேலர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறாங்க, மற்ற திருச்சபைகளையும் ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் அவன் எதிர்த்து வருவான். அந்த உண்மையான கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்துல போய் அவன் உட்காருவான். அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? நான் உங்களிடத்தில், அவன் உட்கார்ந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம அவனை எதுக்கணும். சரிங்களா? நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கலையா? அப்ப இவனை தடை செய்யறது யாருன்னா ஆவியானவர் தான், மெல்கிசேதேக் தான். புதிய ஏற்பாட்டின் மெல்கிசேதேக் ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவனை தடை பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு ஊழியம் பண்றாரு. இன்னைக்கு அவர் தான் ஆசாரியர். நமக்கெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். எங்க இருந்து கொடுக்குறாருன்னா அந்த மரியாளின் மடியிலிருந்து. அந்த மரியாளின் மடியில தான் ஆண்டவர் கிடத்தப்படுறார். அந்த உடலாக, அந்த இறந்த உடலாக அவர் கிடத்தப்படுறார். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாதவனுடைய மடியில், அந்த வியாகுலத்தாயின் மடியில் கிடத்தப்பட்டு, அப்ப அந்த வியாகுலத்தாயின் மடியிலிருந்து அந்த ரத்தம் ஒவ்வொரு மேலும் உழணும்னு நீங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. அம்மா, அப்படியே அந்த மடியில கிடத்தப்பட்ட மகனிடத்திலிருந்து அந்த ரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றுங்கம்மா. இந்த ரத்தத்தை கொண்டு நாங்கள் திடப்பட்டு அந்த சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமையை நாங்கள் பெரும்படியாகும் இடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் தாயே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட மன்றாடுங்க. அப்ப அதனாலதான் தாயினுடைய பக்தியை நாம் அதிகமா பரப்பணும். அவர் வெறும் மகனா அவர் தோன்றல, அவர் மானிட மகனாக, மரியாளின் மகனாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதுதான் தேவ ரகசியம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப என்னன்னா இதெல்லாம் அவன் எதிர்த்து நிற்பான். இந்த கான்செப்ட் எல்லாம் அவன் எதிர்த்து வருவான். இந்த விசுவாச துரோகத்தை அவன் கொண்டு வருவான், உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவான். எங்க கொண்டு வருவான்? அவன் வெளியே கொண்டு வந்தால அது அவனுக்கு தெரியும், எப்படி அவனுக்கு போராடணும்னு அவனுக்கு தெரியும். நான் உங்களிடத்தில் இந்த போதை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது பரிசுத்த ஆவி. அதனாலதான் நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஹோலி ஸ்பிரிட் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அப்ப அந்த நிறைய திருச்சபைகள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறனாலதான் இந்த அந்தி கிறிஸ்து ஆவி தடைபட்டுட்டே இருக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா அவன் வெளிப்பட ஆரம்பிச்சிருவான். அக்கிரமத்தின் ரகசியம் எப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படும் என்பது வெளிப்படாது. அப்ப தடை செய்கிறவர் ஆவியானவர். பூமியில் ஆவியானவர் இருக்கிற ஆவி, ஜலம், ரத்தம் பூமியில சாட்சிட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சொல்லப்படுகிறது. அது உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம்னு சொல்லப்படுகிறது. அந்த காலங்களுக்குள்ள நம்ம சென்று விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இந்த இருபையின் காலத்துல, அந்த இரக்கத்தின் காலத்திலேயே நம்ம ஆண்டவரை நோக்கி சென்று விடணும். பாவமனை கேட்டு அந்த மானிட மகன்ட்டு, பூமியிலே மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மானிட மகன்ட்டு ஓடி போயிடணும். இல்லைன்னா இந்த கேட்டின் மகன்ட்ட நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப அந்த கேட்டின் மகன்ட்ட மாட்டிக்காதபடி நாம் மானிட மகன்ட்ட, மனுஷகுமாரன்ட்ட, தேவகுமாரன் மனுஷகுமாரனை வந்து அந்த இயேசுவிடம் நாம் ஓடி சென்று விட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப நல்லா கவனிங்க, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்முடி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போர்களுக்களை அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் இந்த அன்பை
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்ற அந்த சத்தியத்தின் மேல் அவர்கள் விருப்பமில்லாமல், அதை அங்கீகரியாமல், அதை பிரகடனப்படுத்தாமல் போனபடியினால் அப்படி ஆகும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்ப மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசத்துக்கு எதிரான அந்த கோட்பாடுகளை கொண்டு வருவான் தேவனுடைய பொய்யான விசுவாசத்தை. இந்த பொய்யான விசுவாசம் தான் கொடிய வஞ்சகம்னு ஆண்டவர் சொல்றார். இந்த பொய்யான விசுவாசத்தை தான் உள்ள கொண்டு வருவான். கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்ப இந்த ஆவி உள்ள செயல்படுறதுனால அப்ப அந்த கிறிஸ்துவ ஆவிகள் செயல்படுது. இந்த விசுவாச கோட்பாடுகளுக்கு எதிராக இன்னும் செயல்பட்டுட்டே தான் இருக்கு அந்த கிறிஸ்துவ ஆவி. கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, நீங்கள் ஆவியினால் பரிசுத்தமாகிறதுனாலும், அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியினால் பரிசுத்தமாகணுமா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த புதிய ஆவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் புதிய ஆவியுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். சத்தியத்தை விசுவசிக்கிறதுனாலே ரட்சிப்படையும்படிக்கு அந்த சத்திய மரியாளின் மகனாக தேவன் வெளிப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை விசுவசிக்கிறதுனால் ரட்சிப்படையும்படிக்கும் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப நீங்கள் ஆவியினால் பரிசுத்தமாகணும், சத்தியத்தை விசுவசிக்கிறதால் ரட்சிப்படையணும் என்று நம்மை தேவன் இப்பன்னு இல்லை, ஆதி முதல் நம்மளை தெரிந்து கொண்டார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படியாக எங்கள் சுவிசேஷனாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அவர் அழைத்தார். இவ்வளவு மகா பெரிய ரட்சிப்புக்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஏதோ சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு. அதனால யூதாஸ் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க போராட வேண்டும். யூதா 20 சொல்லப்படுகிறது. யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அது 20 வசனத்துல அப்படி சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க தைரியமாய் போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. அப்ப இந்த விசுவாச கோட்பாட்டுக்காக நம்ம தைரியமா போராடணும். அப்ப இந்த விசுவாச கோட்பாடை ஏற்றுக்கொண்டவங்களை தான் துன்புறுத்துறான் அந்தி கிறிஸ்து ஆவி. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள், நைஜீரியா போன்ற இடங்கள்ல இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவன் மனிதனாய் வந்தார், ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் பாடுபட்டார், என்னை பரலோகம் கொண்டு போகபடி, இந்த சாத்தானிடத்தில் மீட்கும்படி அப்படின்னு விசுவசிக்கிற மக்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா உபத்திரவப்படுத்துறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இந்த தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் வாசிச்சு பாத்தீங்கன்னா இது உபத்திரப்படுகிற ஒரு சபை, அதாவது சஃபரிங் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. சஃபரிங் சர்ச், தெசலோனிக்கர் சபை வந்து சஃபரிங் சர்ச். அவங்க பாடுகள் மத்தியில, அந்த பாடுகள் மத்தியில தேவனை ஏற்றுக்கொண்டவங்க. அதனாலதான் பவுல் இப்படி எழுதுறாரு அவங்களுக்கு, அந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு எழுதுறாரு. நாமளும் இப்ப ஒரு துன்புறும் சபை. அதனால இந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல உத்தரிக்குமான் மக்கள் சொல்றாங்க, அந்த பூமியிலே உத்தரிக்குமான் மக்கள், துன்புறும் சபைக்காக நாம ஜெபிக்கணும். துன்புறும் சபை, உத்தரிக்க ஆன்மாக்கள் என்றால் என்ன அர்த்தம்? துன்புறும் சபை. நிறைய இடங்கள்ல சபைகள் துன்புறுத்தப்படுகிறது, இவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். இந்த குறிப்பிட்ட கால ஏதோ நம்ம வீட்டுல சும்மா உட்காந்துட்டுல, எத்தனையோ இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்காக நீங்க முழங்கால் நின்று போராடணும். இந்த அந்தி கிறிஸ்து ஆவியை எதிர்த்து நீங்க போராடணும், நீங்க ஜெபிக்கணும். மாதாட்ட ஜெபமாலைகளை ஒப்பு கொடுக்கலாமா, இந்த அந்தி கிறிஸ்து ஆவியிட்ட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அதான் ஆண்டவர் ஜெபிக்கிறார் பாருங்க, இந்த 17ஆம் அதிகாரத்துல, பொல்லாங்கன்னு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இவங்களை உலகத்துல எடுத்துக்கொள்ளும்படி நான் மன்றாடவில்லை, ஆனால் அந்த பொல்லாங்கன்று இருந்து இவனை காப்பாத்துங்க, இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி மன்றாடுற ஆண்டவர். நன்றி ஆண்டவர். அந்த பிதாவின் வலது பாசல் இன்னைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பயபக்தி தான் நம்மளை காப்பாத்துது, அவருடைய கண்ணீர் தான் நம்மளை இன்னைக்கு காப்பாத்துது. அந்த கேட்டின் மகன் இருந்து பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பாருங்க, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, அந்த மாட்சியை இழந்து போனோம் பாத்தீங்களா, அந்த மகிமையும் மாட்சியை அடையும் பொருட்டாக அந்த சுவிசேஷத்துக்கு, ரட்சிப்புக்கு நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். ஆகையால் சகோதரர், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நான் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை நிருபங்களை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஆறுதலை தந்திருக்கிறார், நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் நம்பிக்கையை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். உங்கள் இருதயங்களை அவர் தேற்றுவார், நல் வசனத்தினாலும் நல் கிரியினாலும் உங்களை அவர் சிறப்படுத்துவார் என்று சொல்லப்படுது. இந்த நல் வசனம், இந்த பைபிள் வேர்ட்ஸ், நல் வசனங்களால் உங்களை தேற்றி உங்களை நற்கிரிகளால் உங்களை சிறப்படுத்துவாராக. அப்ப நற்கிரிகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அப்ப நீங்க முழங்கால்னு ஜெபிக்கணும். உத்தரிக்கும் சபைகளுக்காக, துன்புறும் திருச்சபைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்த அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஊக்கத்தோடு எப்படி ஜெபிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இப்ப அதான் முக்கியம், எப்படி நாம ஜெபிக்கணும், எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். முடிச்ச இன்னும் ஒரு 3 வசனங்கள் தான்.
கூர்ந்து கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி நாம ஜெபிக்கணும்? ஏற்கனவே சொன்னது போல இந்த சகரியா 12:10 நான் தாவீதின் குடும்பத்தார் மேல் கிருபையினாவையும் விண்ணப்பத்தினாவையும் ஊற்றுவேன். ஒருவன் தன் ஒரே பேரான மகனுக்கு புலம்பி அழுவது போல அழுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீப்பிங் ஸ்பிரிட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அந்த துன்புறும் சபைகளுக்காக எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இது எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல மானிட மகனா இருந்தப்ப, அவர் சன் ஆஃப் மேனா இருந்தப்ப அவர் எப்படி ஜெபிக்கிறார்? சன் ஆஃப் மேன், அவர் சன் ஆஃப் காடா இல்ல, சன் ஆஃப் மேனா அவரும் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரி வச்சுட்டு போறாரு. ஒரு சன் ஆஃப் மேனா, மரியாளின் மகனா, தாயினுடைய அரவணைப்புல தான் அவர் பூமிக்கு வந்தார். அது போலதான் நம்ம அந்த தாயினுடைய அரவணைப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம். நம்ம அவர் மனிதனாய், அவர் தேவகுமாரனா இந்த பூமிக்கு வரல, அவர் சன் ஆஃப் மேனா பூமிக்கு வந்து எப்படி அந்த தாயின் நிழல் அவர் மறைஞ்சிக்கிட்டே 30 வருஷம் வாழ்ந்தார். அது போல நாமளும் அந்த பொல்லாங்கன்ட்டு தப்பிக்கணும்னா தாயினுடைய நிழலுக்குள் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுடைய நிழல் நாம், அதனாலதான் அவங்கள இணை ரட்சகர்னு சொல்றாங்க, இணை ரட்சகர்னு சொல்றாங்க. இப்ப அதை எதிர்த்துதான் அந்த அந்தி கிறிஸ்து போராடிக்கிட்டு இருக்கான். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க அந்த மானிட மகன் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையில நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அப்ப இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணிடுறான், வேண்டுதல் செய்து அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பயபக்தியா இருக்க நம்ம கடவுளுடைய சந்நிதியில, அவருடைய ஆலயத்துல பயபக்தியோடு நடக்கணும். பயபக்தியோடு அந்த நற்கரணைக்கு முன்பாக பயபக்தியோடு முழங்கால் படிக்கிட்டு நமக்காகவும் துன்புறு சபைகளுக்காகவும் ஏதோ ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துல நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிக்காம உலகத்தில் இருக்க துன்புறும் சபைகளுக்காக நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அந்தி கிறிஸ்தன் ஆவிடத்திலிருந்து விடுபடும்படி. அப்ப அந்த அந்த பாடுகள்லயும் அந்த பாடுகளை ஆண்டவர் தன் பிள்ளைகளை பலப்படுத்தும்படி. பாடுகள் வரும் பொழுது அவருடைய ரத்தம் தான் நமக்கு பலன், அவருடைய ஆவியானவர் தான் நமக்கு பலன், அவருடைய வார்த்தை தான் நமக்கு பலன், நம்மளை பலப்படுத்தும். இந்த பாடுகளை கடந்து செல்ல இந்த ஆவி, ஜலம், ரத்தம் நம்மளை பலப்படுத்தும். அதான் நம்முடைய விசுவாசம். அதுக்காக மன்றாடணும், அவர்கள் மேல் நம்முடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, நம்முடைய ஆவியானவரை அனுப்புங்க ஆண்டவரே, அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க ஆண்டு, அவர்களை திடப்படுத்துங்க, தேற்றுங்க. எப்படி நீங்க எங்க இருதயங்களை தேற்றுகிறீர்களோ நம்ம துன்புறும் சபைகளை தேற்றுங்க. நல் வசனத்தினாலும் நல் கிரியினாலும் அவர்களை சிறப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எப்படி ஜெபிக்கணும்? பயபக்தியா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் எப்படி ஆண்டவர் வேண்டுதல் செய்தார் அது போல பயபக்தியோடு ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 7, அதே எபிரேயர் புத்தகம் 7:25 ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த அந்தி கிறிஸ்துவை போராடினாலும் நம்ம பலவீனமானவர்கள் தான். இந்த அந்தி கிறிஸ்துவை நம்ம சொந்த பலன்லாம் யாரும் போராடி ஜெயிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிட். ஆக்சுவலா அந்த ஸ்பிரிட்டை நீங்க எதுக்கணும்னா, நமக்காக பிதாவின் வலது பரசுல எப்பொழுதும் மன்றாடி கொண்டிருக்கிற ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். அதான் சொல்ல பாருங்க, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, நமக்காக இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அந்த பிதாவின் வலது பரசுல நம்ம ஒவ்வொருவருக்காகவும் கண்ணீரோடு பரிந்து பேசிட்டு இருக்கார். அவருடைய கண்ணீர் தான் நம்மளை காப்பாத்துது. இன்னைக்கு எத்தனையோ தீமைகள் இருந்து, எத்தனையோ அந்த அந்தி கிறிஸ்து ஆவி நம்மை விழுங்க வருகிற பிசாசவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுட்டி திரிகிறான். அந்த பிசாசிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுவது ஆண்டவருடைய கண்ணீர் தான், அவருடைய ரத்தம் தான், அவருடைய ஆவியானவர் தான். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்த போறோம், அவர் துதிக்க போறோம், ஆவியானவர் கேட்டு மன்றாட போறோம். அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கார். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாது. கர்த்தர் எல்லா தீமையும் ரட்சித்து 1 சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமையும் ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி என்னை அவர் காப்பாற்றுவார். அவர் அந்த விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு நம்ம அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கணும். அந்த தாயினுடைய அந்த கிருபையினால் தாயினுடைய நிழலுக்குள் நாம் மறைந்து கொள்ளணும். அந்த மரியாளின் மகனை நோக்கி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆவிகளை நாம் ஜெயிக்கலாம். அந்த கேட்டின் மகனை நாம் ஜெயித்து விடலாம் ஆண்டவர் சொல்றார். இப்ப கேட்டின் மகனை குறித்து நீங்க பல இடங்கள் வாசிக்கலாம். குறிப்பா இந்த இடத்துல நம்ம அதாவது 2 தெசலோனிக்கர்ல குறிப்பா நம்ம வாசிக்கலாம் ஆன்டி கிறிஸ்துனுடைய அந்த ஸ்பிரிட். சரிங்களா? இன்னும் வாசிக்கணும்னா 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 18 to 22 இந்த வசனத்தையும் வாசிச்சிருவோம். 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 1 John 2 வாசிக்கிறேன். John 2:18 to 22.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-22. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம்னு அறிகிறோம். அப்ப நமக்கு தெரியுது இப்ப அந்த கோட்பாடை எதுக்குறான், அந்த மானிட மகன் மரியாள் மகன் அந்த கோட்பாடு அவன் எதுக்குறான். அடுத்து ரெண்டாவது என்ன, எந்த கோட்பாடு அவன் எதுக்குறான்னா, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அப்படி கடவுள்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டான். ஆனா தேவன் மனிதனாய் வந்தார், நமக்காக மரித்தார். இந்த கோட்பாட்டை தான் ரொம்ப ஃபோர்ஸா எதிர்ப்பான். ஏன்னா இதுதான் அவனை ஜெயிக்கக்கூடிய அந்த கோட்பாடு. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தால் நம்முடைய நிலைத்திருப்பார்களே. அப்ப சாத்தா உள்ளே தான் இருப்பான், உள்ளே இருந்து போராடுவான். அப்ப அவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும். எல்லோரும் நம்முடையவர்கள் என்று வெளியாகும்படியே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்து ஆவியை ஜெயிக்கணும்னா நீங்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெறணும். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், ஆண்டவரே என்னுடைய அபிஷேகத்தை அது அளவில்லாம என் மேல ஊற்றுங்கப்பா. இந்த அந்தி கிறிஸ்து ஆவிகளை எதிர்த்து நிற்கும்படி என்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் மேல் ஊற்றும் ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்க அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறோனே அந்தி கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவுடனே அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவுடனே இருக்கிறான். அப்ப இதான் அந்தி கிறிஸ்து ஆவி. மனித குமாரனை அவன் மறுதலிப்பான், தேவகுமாரன் மனிதனாய் வந்ததே அவன் மறுதலிப்பான். அப்ப சத்தியத்தை அறிகிறான்ல, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தோட நீங்க ஜெபிங்க, ஒரு நாளும் ஜெபிங்க, ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த அசுத்த ஆவியை எதிர்த்து நில்லுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் மட்டும் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கினாலும். எந்த சத்தியம்? தேவகுமாரன் மனுஷனாய் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில வெளிப்பட்டார் என்ற அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கினாலும், ஒரு பொய்யாய் உண்டாயிருக்கிறால் நீங்கள் அறிந்திருக்கினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்க அல்லாமல் வேறு யார் பொய்யன் என்று அவர் சொல்லுகிறார். சரிங்களா? அடுத்து இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம். நன்றி போட்டு துதிக்கிறோம். அந்த பாட்டு போடுங்க, பாட்டு எடுத்து வச்சுங்கப்பா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யும், உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. அந்த பாட்டை எடுத்து வச்சுங்க, அப்படியே பாடி நம்ம அதை முடிச்சிருவோம், அந்த ப்ரேயரை முடிச்சிருவோம். ஸோ எபேசியர் 5:21 நான் வாசிக்கிறேன். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். அப்ப இதை ஜெயிக்கிறோம்னா நம்ம தெய்வ பயம் நமக்கு வேணும். ஒருவருக்குரு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும். தேவனுக்கு நாம் முதல்ல கீழ்ப்படிந்திருக்கணும். பயபக்தியோடு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும். தெய்வபக்தியோடு நாம் ஒருவருக்குரு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி அந்த கிறிஸ்து பயபக்தியா இருந்தாரோ, கிறிஸ்து பிதாவின் இடத்துல இந்த பூமியில இருக்கும்போது பயபக்தியா இருந்தாரோ, அது போல நாமும் பயபக்தியா இருந்து இந்த சாத்தானை நாம் எதிர்க்க வேண்டும். திருப்பாடல் 5:7-12 இதை வாசிச்சு நம்ம தொடர்ந்து ஜெபத்துக்கு போவோம். திருப்பாடல்கள் 5:7-12. அப்ப இது எதை குறிக்கிறதா, நம்ம எப்படி நம்ம அந்த நற்கரணை, அப்ப அந்த நற்கரணையை அவன் எதிர்ப்பான், சாத்தான் எதிர்ப்பான். சரிங்களா? அந்த ஆலயத்துக்குள்ள வந்துதான் அவன் எல்லா சேட்டையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. திருப்பாடல்கள் சங்கீதம் 5:7 அதிகாரம் 7 வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசு சன்னிதானத்துக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்ப நம்முடைய ஆலயத்துக்குள்ள, அந்த நற்கரணை இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ள நான் நுழைந்து பிரவேசித்து பரிசு சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் நான் பணிஞ்சுக்க வேண்டவரே. நீ எங்க இருந்தாலும், நீங்க முழங்கால் பட்டி இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. நற்கரணைன்றது ஆண்டவருடைய அந்த பாடுகளை நினைவு கூறுது. இது உங்களுக்காய் விற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காய் சிந்தப்படுகிற ரத்தத்தின் புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் சொல்றார். அதை நாம் எப்பொழுதுதான் நினைவு கூறுறோமோ, அந்த பாடுகளை எப்பெல்லாம் நம்ம நினைவு கூறுறோமோ அப்பெல்லாம் நாம் தேவனால் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு என்பது ஒரு ப்ராக்ரெசிவ். சரிங்களா? ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது தவறான ஒரு கொள்கை. ரட்சிக்கப்பட்டேன்னா அது ரட்சிப்பின் ஆரம்பம் தான். அது கடவுளுக்குள்ள ஒரு மனிதன், தேவன் மனிதனாய் வந்தார் என்று ஏற்றுக்கிட்டு வரும்போது அவன் ரட்சிப்பின் ஆரம்பம் அது. ஆனா மத்தேயு நற்செய்தி 10:22 என்ன சொல்லுதுன்னா, இறுதி வரை முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தின்படி நம்ம யாருமே இன்னும் ரட்சிக்கப்படலை. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 7:25 சொல்றாரு, உங்களை அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் கம்ப்ளீட் சால்வேஷன். அப்ப நீங்க தேவனோடு கூட இருந்து அவருடைய பாடுபடுகிற சபையோடு ஜெபித்து அந்த தேவன் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை அதை நாம் சகித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பரலோகத்துக்கு நம்ம செல்ல முடியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. அந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து தான் நம்ம பரலோகம் செல்ல முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. அப்ப 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை காருண்யம் என்னும் ஒரு கேடகத்தினால நம்மளை சூழ்ந்து கொள்வார். கவலைப்படாதீங்க, நம்மை சுற்றி ஒரு கேடகம் போடப்பட்டிருக்கு.
அவருடைய கேடகம்னா காருண்யம். அந்த காருண்யம் தாயினுடைய அந்த சிறகுகளுடைய நிழலுக்குள்ள நம்மை மறைத்து அவர் காத்துக்கொண்டே வருகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அந்த காருண்யம் அந்த கேடகத்தால் நம்மளை சூழ்ந்து நம்மளை காத்துக்கொள்ளுமே ஆண்டவர்கிட்ட மண்டாடுவோம். அவர் ரத்தத்துக்காக, அவருடைய ஆவிக்காக, அவருடைய வார்த்தைக்காக மண்டாடி இந்த நேரத்தில் ஜெயிப்போம். அந்த பாட்டு போடுங்கப்பா. நன்றி இயேசு, போட்டு இயேசு, துதிக்கிறோம் ஆண்டவர். துதிக்க நம்ம மகிமையில்லாம செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படியே துதிங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருடைய அந்த மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட அந்த தேவனை துதிங்க. ரத்தம் சதையுமாய் மாம்சம் ரத்தமாய் இந்த பூமிக்கு வந்து நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்த அந்த தேவனை துதிப்போம் இப்பொழுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த சாத்தானின் மகனை எதிர்ப்பதற்கு இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உறுதிப்படுத்தும் ஐயா. நன்றி ஆண்டவரே. எங்களை உறுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க அப்படியே ஆண்டவர் துதிங்க. ஆண்டவரே, முடிவு பிறந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் முடிவு பிறந்தும் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. முற்று முடிய எங்களை ரட்சிக்க வல்லமாய் இருக்கிறவரே என்று அந்த எபிரேயர் 7:25 சொல்லப்படுகிறது ஆண்டவரே. எங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க நம்ம மகிமையில நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. முதல் என்னை தெரிந்து கொண்டீர். நன்றியப்பா நன்றியப்பா. கரபர திரபல அந்தரபல கரபர சரபர சரபர சரபி சரபி சரபி. முதல் என்னை தெரிந்து கொண்டீர். நன்றியப்பா நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்க நம்ம மகிமையில நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளே தூய்மையாக்குங்கப்பா. நம்முடைய ஆவினாலே எங்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. இக்கரப தூரபல அந்தரபல கரப ஷடடடட. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர் அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். திருவெளிப்பாடு 5:8 சொல்லப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவனும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களை ஜபங்களாகிய தூபவர்க்கங்களையும் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் எங்களை ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீரே என்று பாடினார்களாம். அப்படியே பாடுவோம் ஆண்டவர்கிட்ட பாடுவோம். நன்றி ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்த நம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இக்கரப தூரபல அந்தரபல கரப ஷகபபபப. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்க நம்ம மகிமையில நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. கூட உயிர் பெற செய்தி. நன்றி ஆண்டவரே. உன்னதங்களிலே உட்கார செய்தி. நன்றி ஆண்டவரே. கிருபையினாலே என்னை ரட்சித்தீ. உன்னதங்களிலே உட்கார செய்தி அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கங்கப்பா. பாட்டை ஸ்டாப் பண்ணிக்கங்க. நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்க நம்ம மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்க நம்ம மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எபிரேயர் 4:15-16 ஆண்டவர் நமக்கு தராரு. நம்முடைய பாவங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவர் இருக்கிறாகிய பிரதான ஆசிரியர் த சன் ஆஃப் மேன் நமக்கு இருக்கிறாரு. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கடவும் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தைரியமாய் ஆண்டவர்கிட்ட போவோம். அந்த கிருபாசனம், அந்த மெர்சி சீட்டை போவோம். அந்த நற்கரணிட்ட போவோம். அந்த தாயிட்ட போவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு நம்ம மன்னிப்பு பெறுவோம். நம்மை இந்த பொல்லாங்கன் இடத்திலிருந்து, இந்த கேட்டின் மகண்டத்திலிருந்து காப்பாற்றி நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். இப்ப இருக்கிற காலங்கள் நமக்கு இச்சையை சின்ன சின்ன போராட்டங்கள் வரும். ஆவிக்குரிய வளர்ந்து போகும்பொழுது இந்த பெரிய போராட்டங்கள், இந்த அந்தி கிறிஸ்து ஆவிகள் நம்ம எதிர்த்து போராடும். அவனை எதிர்த்து நாம் என்ன பண்ணோம்னா தேவனை நாம் அறிக்கை பண்ணணும். அப்ப தேவனை நாம் அறிக்கை பண்ணும்போது மாம்சத்தில் வந்த தேவனை விசுவாசிக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அறிக்கை பண்ணும்போது தான் அவன் நம்மளை எதிர்ப்பான்.
அறிக்கை பண்ணும்போது அவன் நம்மளை எதிர்ப்பான். அப்ப எதிர்த்தாலும் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை பெறும்படியாக நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம். ஏன்னா அவருடைய ரத்தம் நம்மை திடப்படுத்தும். நல்லா கேட்டுங்க, அவருடைய ரத்தம் நமக்கு இருக்கு, கவலைப்படாதீங்க. அவருடைய ஆவியானவர் இருக்கார், அவருடைய வார்த்தை இருக்குது. எபிரேயர் 10:20. அதனாலதான் நம்ம அந்த ரத்தத்தை குறித்து நம்ம தியானிச்சோம் இதுக்கு முன்பாக. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அப்ப அந்த முன்னாடியெல்லாம் மகாபரிசுத்தலத்துக்கு யாருமே போக முடியாது. இன்னைக்கு அந்த பிரதான ஆசாரி வருஷத்துக்கு ஒரு தடவை போவார். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ரத்தத்தை ஏந்தி கொண்டு, அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை கொண்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. திருவெளிப்பாடு 12:11 சொல்லுது, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த டிராகனை நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா அந்த டிராகனுக்கு முன்பாக அந்த தாய் நிக்கிறாங்க, நமக்காக போராடி நிக்கிறாங்க. அதே போல ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு இருக்கு, அவருடைய ஆவி இருக்கு, அவருடைய வார்த்தை இருக்கு. அதை கொண்டு நம்ம அவனை ஜெயிக்கும்படியாக நாம் இந்த நாள்ல நம்ம அழைக்கப்படுறோம். இந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. நம்முடைய மனுஷகுமாரனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திரு ஆண்டவரை. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அந்த கேட்டின் மகனை நாங்கள் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை உடைய தாயின் மூலமாகும், உடைய ரத்தத்தின் மூலம், அந்த ஆவியின் மூலம், அந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மேலும் எங்கெல்லாம் துன்புறும் சபைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பயபக்தியோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஆவியை எங்கள் மத்தியில் அனுப்புங்க ஆண்டவரே. அந்த தாவீதின் பிள்ளைகள் மேல் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர். கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுங்க ஆண்டவர். பயபக்தியோடு உடைய சந்நிதிக்கு முன்பாக நான் பணிந்து கொள்வேன் என்று தாவீது சொன்னது போல உடைய நற்கருணை பேழைக்கு முன்பாக பயபக்தியோடு நாங்கள் பணிந்து கொள்கிறோம். நீர் எங்களுக்காய் சிந்திய ரத்தத்துக்கு முன்பாக எவ்வாறு அந்த மூப்பர்கள் பணிந்து கொண்டார்களோ, ஆட்டுக்குட்டியான முன்பாக பணிந்து கொண்டார்களோ, அதுபோல நாங்கள் பணிந்து நாங்கள் போற்றி பாடுகிறோம். ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவர். ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக ஆண்டவர். ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவர். உடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக அந்த பலன் எங்களுக்கு உண்டாவதாக. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற அந்த ரகசியத்தை நாங்கள் உலகு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, சாத்தானை எதிர்த்து அந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ரத்தத்தினாலும் ஆவினாலும் உடைய வார்த்தையினாலும் எங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரை. எங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரை. எங்களை ஒவ்வொருவரை திடப்படுத்துங்க ஆண்டவரை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல புகழ் என்னும் மறவாதே, ஆமென். இயேசுக்கே புகழ்.